ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் பிரியாமல் இருக்க வேண்டுமா? ஒரு பிங்க் கலர் பேப்பர் இருந்தால் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்பெல்லாம் காதல் திருமணம் செஞ்சாலே திருமண உறவு விவாகரத்தில் தான் முடியும் அப்படின்னு கூறுவாங்க. அந்த பயத்துக்கு காரணமே பெற்றோர்கள் பலரும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. அதனால் இன்று காதலித்து திருமணம் செஞ்சாலும் வீட்டில் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் சரி, பெரும்பாலானவங்க அந்த கல்யாண வாழ்க்கையில் திருப்தியாக வாழ்வது கிடையாது. கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழ்கிறாங்க. இப்படி பிரிந்து வாழும் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு துளிதும் இருக்காது அப்படின்னு பலர் நினைப்பாங்க. ஆனால் அது தவறு. ஒருவருக்கு ஒருவர் அன்போடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ சில கருத்து வேறுபாடுகள், ஈகோ போன்ற பிரச்சனை வருவதால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனம் தடுக்கும். இது போன்ற காரணமே இல்லாமல் சில விஷயங்களுக்காக பிரிந்து குடும்பம் ஏராளம். அதனால் இது போன்ற விஷயங்களுக்காக கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடாது என்று நினைப்பவங்க ஏன் பிரிந்து வாழ்பவர்கள் கூட சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் எந்தவித காரணத்துக்காகவும் கணவன் மனைவி பிரியவே கூடாது அப்படின்னு நினைப்பவங்களும் ஆன்மீக ரீதியான இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. அதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ள விரிசல் விழாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு சுக்கிர பகவானின் முழு அனுக்கிரகமும் கிடைக்கணும். இப்படி சுக்கிர பகவான அனுக்கிரகம் மட்டும் பெற்றுவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அந்த தம்பதிகள் பிரிந்து வாழவே மாட்டாங்க அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறமான இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு காகிதம் ஒன்றை எடுத்துக்கோங்க. அதாவது பிங்க் கலர் காகிதம் ஒன்றை எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல கணவன் பெயரை எழுதி அதுக்கு கீழே சுக்கிர பகவானோட பெயரை எழுதி அதற்கு அப்புறம் மனைவியின் பெயரை எழுதணும். இப்போது இந்த பிங்க் கலர் காகிதத்தில் முதலில் கணவன் பெயரும், 2வது சுக்கிர பகவான் பெயரும், 3வது மனைவி பெயரும் இருக்கும். இப்படி எழுதி இருக்கும் இந்த காகிதத்தை அப்படியே மடித்து உங்கள் வீட்டின் கட்டில் மெத்தை போட்டிருந்த அந்த மெத்தைக்கு அடியில் வச்சிருங்க. ஆனால் நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்ட காகிதம் கண்டிப்பாக முறையில் பிங்க் கலர் காகிதமாக தான் இருக்கணும். மேலும் நீங்கள் பெயர் எழுத பயன்படுத்தும் பேனாவும் பிங்க் கலராக இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இப்படி பிங்க் கலர் பேப்பரில் கணவன் மனைவி பெயரை எழுதி வச்சிடுங்க. அதில் நாம் சுக்கிர பகவானின் பெயரையும் நாம் எழுதுவதன் மூலமாக கணவன் மனைவி இடையே சுக்கிர பகவானும் இருப்பதற்கு சமம். இந்த சுக்கிர பகவான் கடைசி வரை உங்களை பிரிய விடமாட்டார், பார்த்துக்கொள்வார். அதற்காக கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் எவ்வளவு சண்டை சச்சரவு வந்தாலும் ஒருவரை ஒருவர் வெறுத்து பிரிந்து போகும் அளவிற்கு உண்டான சூழ்நிலைகள் என்றுமே உருவாகாது. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்பவங்களுக்கு கண்டிப்பாக உடனடி பலன் கிடைக்கும். இந்த பேப்பரை குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டுமோ, வேறு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். நீங்கள் மேலே சொன்ன இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு முடிச்சிடுங்க. அந்த பேப்பரை நீங்கள் கட்டிலுக்கு அடியில் வச்சு விட்டால் போதும். அந்த பேப்பரை கிழித்து காணாமல் போகும் வரை அப்படியே விட்டு விடுங்க. உங்களுக்கு மேலும் நம்பிக்கை வர வேண்டும் அப்படின்னா பழைய காகிதம் கிழிந்து காணாமல் போன உடனே மீண்டும் எழுதி வச்சு விடுங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்குண்டான முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.